Taste the Daily. மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழும் பண்டிகைகளில் சிறப்புமிக்க பண்டிகையாம் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி வாழ்த்து. இந்த இனிய திருநாளில் நாடெங்கும் அன்பும் அமைதியும் தழைக்கட்டும், துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கட்டும், வேற்றுமை அகன்று ஒற்றுமை ஓங்கட்டும், அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் என்று புரட்சித் தமிழர் அறிக்கை. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகம். புத்தாடை உடுத்தியும் வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் மகிழ்ச்சி. சென்னை நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சரவடி, மத்தாப்பு உள்ளிட்ட வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்து மகிழும் மக்கள். சிறியவர் முதல் பெரியவர் வரை பட்டாசுகளை வெடித்து மகிழ்வதால் களை கட்டியுள்ள தீபாவளி. சென்னை திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடிய குடும்பங்கள். முதியவர்களும் வயதை மறந்து சிறுவர்களாக மாறி ஆனந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கோலாகலமாக மாறியுள்ள தீப ஒளி திருநாள். சென்னை காசிமேடு, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட மீன் சந்தைகளில் 100 முதல் 200 ரூபாய் வரை உயர்ந்த மீன்களின் விலை. புரட்டாசி முடிவு மற்றும் தீபாவளியை ஒட்டி மீன்கள் விலையேற்றம் கண்டுள்ள நிலையில் விநியோக பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பு. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து கோழி மற்றும் ஆட்டு இறைச்சிகளை வாங்கிச் செல்லும் மக்கள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதியில் தீபங்கள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். காஷ்மீரின் குப்வாரா பகுதிகளில் நடனமாடி உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய ராணுவ வீரர்கள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி அயோத்தியின் சரயு நதிக்கரையில் 26 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை. தீப உற்சவத்தை முன்னிட்டு சரயு நதிக்கரையில் வண்ண ஒளி, லேசர் நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டது. கான்பூரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து காற்றின் தரக்குறியீடு பல்வேறு பகுதிகளில் 390ஐ தாண்டியது. காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளதால் சுவாச பிரச்சினை மற்றும் இதய நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என மருத்துவர்கள் எச்சரிக்கை. நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் நாடகமாடும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி. ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த விவசாயிகள் பார்த்து பார்த்து விளைவித்த நெல்மணிகள் கொள்முதலில்
ஃபெயிலியர் மாடல் திமுக அரசின் குளறுபடியால் மழையில் நனைந்து முளைவிட்ட அவர். பருவமழைக்கு முன்பாகவே விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிமுக சார்பில் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் திமுக அரசு காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. போட்டோஷூட் நடத்துவதற்கும் புது பெயர் சூட்டுவதற்கும் மெனக்கெடுவதால் மட்டும் விவசாயிகளின் துயரம் தீர்ந்து விடுமா? 30 லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யாமல் சாலையில் குவித்து வைத்து மழையில் நனைந்து வீணாகி வருவதால் இந்த ஆண்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டலாம் என ஆசையோடு காத்திருந்த விவசாயிகளுக்கு இருண்ட தீபாவளி. அதிமுக ஆட்சியில் செய்ததை போன்று ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலும் தினமும் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை மழையில் இருந்து பாதுகாக்க தேவையான தார்பாய்களை வழங்கிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை விடியாதிமுக அரசு கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளிடத்தில் மிக பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு மாபெரும் போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க நேரிடும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. சர்வதேச டெக்வாண்டோ போட்டிகளில் சாதனை படைத்து தாயகம் திரும்பிய கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகியின் மகளான மித்ரா முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் மென்மேலும் வளர சிறுமிக்கு முன்னாள் அமைச்சர் வாழ்த்து. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுகவினர் மக்கள் நல பணிகளை மேற்கொள்ள அதிமுகவில் இணைந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக MP CV சண்முகம் கழக துண்டை அணிவித்து வரவேற்பு. சென்னை அடுத்த ஆவடி அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடி வெடித்ததில் 4 பேர் உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலும் செயல் இழந்துள்ளதே இதுபோன்ற துயர சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தீபாவளியை வரவேற்கும் விதமாக பல வண்ண பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த மக்கள். புதுமண தம்பதிகள், சிறுவர்கள், சிறுமிகள், இல்லத்தரசிகள் மற்றும் இளைஞர்கள் என பலரும் ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறி உற்சாகம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணித்த நிலையில் வெறிச்சோடிய சென்னை மாநகர சாலைகள். 12 லட்சம் பேர் ரயிலிலும் சுமார் 7 லட்சம் பேர் பேருந்திலும் பயணித்தனர். சென்னை DGP அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள தெற்கு பக்கிங்காம் கால்வாயின் 200 மீட்டர் அளவிற்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் மயிலாப்பூர் பகுதி பெரும் வெள்ளத்தில் சிக்கும் அபாயம். சிறு மழைக்கு கால்வாய் நிரம்பி உள்ளதால் கொசுக்கள் தொல்லை, துர்நாற்றம் ஆகியவற்றுடன் அவதிப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தங்களது பகுதியை ஆளும் அரசு புறக்கணிப்பதால் சொல்லன்னா துயரத்தில் தவிப்பதாகவும் வேதனை. மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைவாலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. மல்லிகைப்பூ 1 கிலோ 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூக்கள் தலா 1 கிலோ 1500 ரூபாய்க்கும் விற்பனை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க சென்னையில் இருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நாகர்கோவிலுக்கு 13 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஒடிசாவைச் சேர்ந்த 2 பெண்கள் சிக்கினர். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை போதைப் பொருள் கடத்தல்காரர்களை வாழ வைக்கும் தமிழகமாக மாற்றியதுதான் விடிய அரசின் மோசமான சாதனை என பொதுமக்கள் ஆவேசம்.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கர்நாடகாவில் இருந்து லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட 2000 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லைப் பகுதியில் முறையாக சோதனை நடத்தாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே குட்கா பொருட்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழலில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்து அட்டகாசம் செய்த வீடியோ வெளியான நிலையில் இருவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த மக்கள். பட்டாக்கத்திகளுடன் மக்களை அச்சுறுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் விடிய ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சாடல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். சென்னை அடுத்த மாங்காடு அருகே குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை கட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணன் பிடிபட்டார். மதுவிலக்கு கொண்டு வருவதாக கூறி மது விற்க இலக்கு நிர்ணயித்த ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் குடும்ப உறவுகள் சீரழிவதோடு குற்ற சம்பவங்களும் அதிகரிக்கும் அபாயம். சென்னை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆண் சடலம் மீட்பு. கொலையா தற்கொலையா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சியில் மர்ம மரணங்களும் தற்கொலைகளும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் காட்டம். கோவை சூலூரில் விமானப்படை அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம். கேரளாவைச் சேர்ந்த விமானப்படை அதிகாரியின் தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து ஆந்திராவுக்கு மின்சார ரயிலில் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 4 பெண்கள் உட்பட 5 பேர் பிடிபட்ட நிலையில் 3 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. ரேஷன் அரிசி தொடர்ந்து கடத்தப்படுவது தெரிந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதால் ஏழை எளிய மக்கள் ரேஷனில் அரிசி கிடைக்காமல் அல்லல்படும் அவலம். சென்னை கிண்டியில் இருந்து கோயம்பேடு வரை சாலையில் சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். போக்குவரத்து காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததன் காரணமாகவே அடாவடி இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கி இருப்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளில் தூய்மையை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காத அமைச்சர் மாசு எந்த விளம்பர போட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. திருச்சி நீதிமன்ற சாலை அருகே வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் புகை வெளிவந்ததால் அச்சமடைந்த பயணிகள். உரிய பராமரிப்பு இன்றி அரசு பேருந்துகளை இயக்கும் விடிய அரசு தங்களின் உயிருடன் விளையாடுவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. கடலூர் மாவட்டம் புவனகிரியை சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான காற்று மற்றும் மழைக்கு கூட தாக்குப்பிடிக்காத அளவுக்கு தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட மின்கம்பங்கள் முறிந்து கிடக்கும் அவலம். ஸ்டாலின் மாடல் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மக்களின் உயிரோடு விளையாடும் விதத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் மின்கம்பத்தை அமைத்துள்ளதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கழிவுநீர் கலந்த மழைநீர் சாலைகளில் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. பருவநிலை மாற்றங்களின் போது மக்களை பாதுகாக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விடியா ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் ஆவேசம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலையோர வியாபாரிகளின் விற்பனை பாதித்த நிலையில் திடீரென ஏற்பட்ட மின்தடையால் தீபாவளி பொருட்கள் வாங்க கடைகளில் குவிந்த மக்கள் கடும் அவதி. பண்டிகை காலங்களில் கூட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய திராணியின்றி திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சி தங்களை தவிப்பில் ஆழ்த்துவதாக மக்கள் ஆதங்கம்.
வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 18 நாட்களில் 2 குழந்தைகள் 10 பெண்கள் என மொத்தமாக 20 பேர் உயிரிழந்த நிலையில் 267 கால்நடைகள் மற்றும் 11,300 கோழிகள் பலியான அவலம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் தகுந்த முன்னேற்பாடுகளையும் முறையான வடிகால்களையும் அமைக்காத விடிய அரசின் அலட்சியத்தால் உயிர் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள். சேலம் மாவட்டம் கொங்கராபுரம் அடுத்த எருமைப்பட்டி கிராமத்திற்கு உட்பட்ட வெள்ளக்கல்பட்டி குண்டான் ஏரிக்கு காவிரி உபரிநீர் வழங்கக் கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம். காவிரி உபரிநீர் வீணாவதை தடுத்து நீர்நிலைகளில் சேமிக்க அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டு விவசாயத்தை சீரழித்த பெருமை ஸ்டாலின் அரசையே சாரும் என விவசாயிகள் சாடல். தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 68.5 அடியை எட்டியது. அணையின் முழு கொள்ளளவாக உள்ள நிலையில் தேனி மாவட்டம், மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. நூற்று 42 அடியை கொள்ளளவாக கொண்ட முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 139 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 40,733 கன அடியாக உள்ள நிலையில் கேரளாவின் இடுக்கி பகுதிக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே செல்லும் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் இறங்க மற்றும் குளிக்க தடை விதிப்பு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் முறையாக வடிகால்கள் அமைக்கப்படாமல் சாலைகளில் நீர் தேங்கி பண்டிகைகளை கூட நிம்மதியாக கொண்டாட இயலாத அவலம். ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கு தூத்துக்குடி மாநகர் பகுதிகளில் குளம் போல் நீர் தேங்கிய அவலம். விடிய ஆட்சியின் செயலற்ற தன்மையால் 1 மணி நேர மழையையே தாக்குப்பிடிக்க இயலாத மாநகரங்கள் பருவமழை காலம் முழுவதையும் எவ்வாறு தாக்குப்பிடிக்கும் என பொதுமக்கள் சராமாரி கேள்வி. தூத்துக்குடி மாநகரின் முக்கிய பகுதிகளில் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதால் தீபாவளியை கொண்டாட இயலாமல் பொதுமக்கள் வேதனை. வானிலை ஆய்வு மையம் மழைக்கான எச்சரிக்கை விடுத்தும் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்காமல் மக்களை இன்னலுக்கு ஆளாக்குவதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனையா என பொதுமக்கள் வேதனை. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஐப்பசி மாத பூஜைகளுக்காக 2 தினங்களுக்கு முன் நடை திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வழக்கத்தை விட பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பு. குடியரசுத் தலைவர் வரும் 22ஆம் தேதி வருவதையொட்டி 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தரிசனத்துக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டதில் 5 நாட்கள் வழிபாடு 3 நாளாக குறைந்ததால் சபரிமலையில் பக்தர்களின் வருகை கூடியதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை கடித்து குதறிய வெறிநாய் செல்போன் கடைக்குள்ளும் புகுந்து நபரை கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியானதை கண்டு பொதுமக்கள் பீதி. வெறிநாய் தொல்லை குறித்து பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம்.
சென்னையில் கூவம் ஆற்றங்கரையோரங்களில் கொட்டப்பட்டுள்ள கட்டிடக் கழிவுகளும் தூர்வாரப்பட்ட மண் கழிவுகளும் மழையின் காரணமாக கூவமாற்று நீரோட்ட பாதைகளில் சரிந்து விழுவதால் மீண்டும் கழிவுநீர் செல்ல முடியாத அவலம். கூவமாற்றை தூர்வார பல கோடி ரூபாய் கணக்கு காட்டும் விடியா ஸ்டாலின் அரசு தூர்வாரும் கழிவுகளை கூவம் கரைகளிலேயே கொட்டி வரி பணத்தை வீணடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் வைரிசெட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள ஜம்பேரி ஏரியில் தொடர் மழை காரணமாக ஏரிக்கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடன் வாங்கி மணல் மூட்டைகளை ஏரிக்கரையில் அடுக்கி தற்காத்துக் கொள்ளும் அவலம். ஏரி உடைந்தால் பல கிராமங்கள் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் விடியா அரசு ஆண்டுதோறும் நீர்நிலைகள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கும் பல கோடி ரூபாய் எங்கே செல்கிறது என விவசாயிகள் கேள்வி. திருப்பூரில் இருந்து கேரளாவின் மூணாருக்கு சுற்றுலா சென்ற மினி பேருந்து மாங்குளம் பகுதி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. விபத்தில் காயமடைந்த 7 சிறுவர்கள் உட்பட 30 பேர் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், மாங்காத்தோப்பு மற்றும் ஆயிஷா பிவி நகர் மலைப்பகுதியில் தொடர் மண் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டர்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். மணல் கொள்ளையர்கள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் கனிம வளத்தை காக்க களத்தில் குதித்த மக்கள். தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியை அடுத்த எட்டிவயல் காலனி பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதி. விடியா திமுக அரசு பருவமழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததால் தவிக்கும் மக்கள். கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வெள்ளக்காடான சத்தியமங்கலம் செல்லும் சாலை. வெள்ளம் சூழ்ந்துள்ள சாலையில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலையில் இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை பட்டாளம் KM கார்டன் பகுதியில் ஒரு வாரமாக கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதால் தீபாவளி பண்டிகையை கூட கொண்டாட முடியாமல் மக்கள் அவதி. கழிவுநீர் தேங்குவதை தடுக்காமல் டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்றுகளுக்கு ஆளான பின்னர் மருத்துவமனையில் கொசுவலை கட்டி சிகிச்சை அளிக்கும் அரசு எதற்கு என மக்கள் சரமாரி கேள்வி. எங்க ஊர்ல ஒரு வாரமா நாத்துத்துல வாடுறோம். பேதி அந்த நோயை சொல்றாங்க. அந்த மாதிரி மலேரியா, டெங்கி ஜுரம், அந்த ஜுரம் வந்தா ஆஸ்பத்திரியில ஒரு கொசு வலையை கட்டி காப்பாத்துறேன்றீங்க. இன்னத்துக்கு அந்த கொசு வலையை கட்டுறீங்க? எங்களுக்கு ஏரியாவை கிளீன் ஆக்கி கொடுத்தா அந்த கொசு வலை ஆஸ்பத்திரியில தேவை கிடையாது, ஓடாதாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க. இந்த தண்ணிய அதிகாரிகளை நடுக்க சொல்லுங்க. சும்மா கொஞ்சம் தொலைவு நடுக்க சொல்லுங்க. அவங்க தாக்கு பிடிச்சி நண்டாங்களா நாங்க ஏத்துக்க. டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளதால் சுவாச பிரச்சனை உள்பட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. இதய நோய், நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு மற்றும் ஆஸ்துமா உள்ளிட்ட நோய் உள்ளவர்கள் வெளியில் வருவதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே எட்டூர் வட்டம் டோல்கேட் பகுதியில் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 17 பயணிகள் காயம். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பராமரிப்பற்ற தகர டப்பா பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டு மக்களின் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் பஞ்சராகி நின்ற லாரியின் மீது விடியா அரசின் தகர டப்பா பேருந்து மோதிய விபத்தில் 15 பயணிகள் படுகாயம். விடியா ஸ்டாலின் அரசு காலி பணியிடங்களை நிரப்பாததால் மன உளைச்சலில் உள்ள அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்களால் விபத்துக்கள் நிகழ்வது வாடிக்கையாகியுள்ளதாக பயணிகள் விமர்சனம். மதுரையில் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. விளக்குத்தூண், மாசி வீதிகள், வெளிவீதிகள், கீழவாசல், பைபாஸ் சாலை, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடைகள், பட்டாசுகள், வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க குவிந்த பொதுமக்கள். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே வடக்கன்குளம் பகுதியில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் ஒருநாள் மழைக்கே வெள்ளக்காடாய் மாறிய சாலைகள். விடியா திமுகவின் அவல ஆட்சியில் தீபாவளி பொருட்களை கூட வாங்க முடியாத அளவுக்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். மழை காரணமாக மலைப்பாதைகளில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதியில் இரவு முழுவதும் பெய்த மழையால் குளம் குட்டைகள் நிரம்பி கடும் வெள்ளப்பெருக்கு. விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நீர்வழிப்பாதையை ஆக்கிரமித்து சாலை அமைத்ததால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் மடவாளம் அருகே அரசு பேருந்து பாதி வழியில் பஞ்சராகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. தீபாவளியை முன்னிட்டு பயணிகள் போக்குவரத்து அதிகரித்துள்ள நிலையில் விடிய அரசு இயக்கும் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளால் கடும் இன்னலுக்கு ஆளாகும் பொதுமக்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பகுதியில் மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. தமிழக கர்நாடக மாநிலங்களிடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் சாலை சீரமைப்பிற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் மெத்தனமாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலம் திருப்பதி மலைப்பாதையில் பாறைகள் சரிந்தன. மலைப்பாதையில் பாறைகள் சரிந்து விழுந்ததால் பக்தர்கள் எச்சரிக்கையோடு பயணிக்க திருப்பதி தேவஸ்தானம் அறிவுறுத்தல். தீபாவளியை ஒட்டி நாடு முழுவதும் 12,000 சிறப்பு ரயில்கள் இயக்கம். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். உலகில் பதற்றம் மிகுந்த ராணுவ எல்லையான கொரியா தீபகற்பத்தின் தென்கொரியா எல்லைக்குள் வடகொரியா ராணுவ வீரர் அத்துமீறி நுழைந்ததால் கைது செய்யப்பட்ட ராணுவ வீரரிடம் தென்கொரியா ராணுவம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொரியா தீபகற்பத்தில் பதற்றம். அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவின் கிளாவியா எரிமலை கடும் சீற்றத்தோடு எரிமலை குழம்புகளை வெளியேற்றுகிறது. கடந்த ஆண்டில் இருந்து அடிக்கடி எரிமலை குழம்புகளை வெளியேற்றும் கிளாவியா எரிமலை தற்போது 35வது முறையாக எரிமலை குழம்புகளை வெளியேற்றி வருகிறது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் புயலால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் துரிதமாக நடைபெறும் மீட்பு பணிகள். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நடைபெற்ற உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை தன்வி சர்மா தோல்வியுற்றதால் வெள்ளிப் பதக்கம் பெற்றார். தாய்லாந்தை சேர்ந்த அனயாபத் பிசிட் பிரீசாசக்கிடம் 7-15, 12-15 என்ற நேர்செட் கணக்கில் தோல்வியை தழுவினாலும் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளிப் பதக்கம் பெற்று தன்வி சர்மா சாதனை. கஜகஸ்தான் நாட்டில் நடைபெறும் அல்மாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் ரஷ்யாவை சேர்ந்த மெத்வதேவ் சாம்பியன் பட்டம் வென்றார். பிரான்ஸ் வீரர் கரண்டின் மவுட்டெட்டை 7-5, 4-6, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி மெத்வதேவ் சாம்பியன் பட்டம் பெற்றார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கனடா வீராங்கனை லெய்லா பெர்னாண்டஸ் வெற்றி. செக் நாட்டு வீராங்கனையை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். காந்தாரா சாப்டர் 1 படத்தின் வேங்குழலிலே இழந்தாயடி வீடியோ பாடல் வெளியானது. மதன் கார்கி வரிகளில் ஹரிசங்கர் மற்றும் சின்மயி இணைந்து பாடியுள்ள வேங்குழலிலே இழந்தாயடி பாடலுக்கு ரசிகர்கள் பலத்த வரவேற்பு.